தாய் வீடு பிப்ரவரி 2026. லண்டனில் காந்தி மெக்கின்டையர். எழுதியவர் நவஜோதி ஜோகரட்னம். வாசிப்பவர் கமலவதனா சுந்தா. ஈழத்தில் ஆங்கில நாடக வரலாற்றில் மட்டுமே அறிமுகப்பட்டிருந்த நாடக கலைஞரான காந்தி மெக்கின்டையரை லண்டன் தமிழ் நாடக மேடையில் நான் தரிசிக்க முடிந்தது பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். சில ஆண்டுகளின் முன்னர் பிம்பம் அமைப்பின் நிகழ்வில் லண்டனில் காந்தி மெக்கின்டையரின் சாரத்தின் மகிமை, வாத்தியார் ஆகிய இரு நாடகங்களும் இடம்பெற்றமையும் அதனை பார்வையிட்ட பசுமையான நினைவுகளும் நெஞ்சுள் படர்கின்றன. அந்த நாடகங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து ஈர்த்த நாடகம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பேராதனை, கொழும்பு ஆகிய இரு நாடக அரங்கில் தனிப்பெரும் ஆளுமையாக கருதப்படும் ஏனட் மக்கரியரின் சகோதரரான காந்தி மெக்கின்டையர் நாடகத்தையே தன் உயிர் மூச்சாக கருதும் கலைஞராவார். ஹாலிவுட் திரைப்படத்தில் அவர் கொழும்பு மெதடிஸ் நாடக சங்கத்தில் இருந்து உருவாகி லியோனில் வெண்டிட் அரங்கில் வளர்ந்து லண்டன் டிராமா ஸ்டுடியோவில் புலமை பரிசில் பெற்று நாடகக் கலையை கற்றுத்தேர்ந்த நாடக கலைஞர் ஆவார். ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்ததன் பின் தன் வாழ்விற்கான ஆதாரமாக நாடகத்தையே வரித்து கொண்ட துணிச்சல்காரர். 20க்கும் மேற்பட்ட ஆங்கில ஹாலிவுட் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நாடகங்களிலும் நடித்த அனுபவம் மிகுந்தவர் காந்தி மெக்கின்டையர். இன்றும் ஆஸ்திரேலியாவில் மேடையேறும் ஆங்கில நாடகங்களில் காந்தி மெக்கின்டையரின் அழுத்தமான நடிப்பாற்றலை காண முடிகின்றது. தனிநபர் அரங்கு. காந்தி மெக்கின்டையரின் நாடகங்களை லண்டனில் அறிமுகப்படுத்தி உரையாற்றிய விமர்சகர் மு. நித்யானந்தன் ஈழத்து தமிழ் நாடக அரங்கில் தனிநபர் நாடக அரங்கு புதியது அல்ல என்றும், அன்னரை போன்ற நகைச்சுவை நாடகம் மூலம் K.S. பாலச்சந்திரன் தனிநபர் நகைச்சுவை நாடக வடிவகத்திற்கு அடித்தடமிட்டவராக திகழ்கின்றார் என்றும் குறிப்பிட்டமை இன்றும் என் மனதில் ஆணித்தரமாக அசைகிறது. தற்போது தமிழர்களின் புலம்பெயர் வாழ்வில் காந்தி மெக்கின்டையர் அறிமுகப்படுத்தும் தனிநபர் நாடக அரங்கு தமது சூழலுக்கு மிக பொருத்தமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். மகரந்த சிதறல். லண்டன் பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியில் நான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் மகரந்த சிதறல் நேர்காணல் நிகழ்ச்சியில் காந்தி மெக்கின்டையருடன் நடத்திய பேட்டியின் போது தனிநபர் நாடக வடிவத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியிருந்தார். மாதக்கணக்கான நாடக ஒத்திகைகள், பல்வேறு நடிகர்களை ஒன்று சேர்த்தல், காட்சிகளுக்கும் ஆடை அணிகலன்களுக்கும் ஏற்பாடு செய்தல், வெவ்வேறு இடங்களில் மேடை ஏற்றுதல் போன்ற பல்வேறு நாடக கஷ்டங்களை தனிநபர் நாடக அரங்கு நிவர்த்தி செய்கிறது என்று காந்தி மெக்கின்டையர் எனது வானொலி நேர்காணலில் தெளிவுபடுத்தியிருந்தார். நேரமின்றி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் புலம்பெயர் சூழலுக்கு காந்தி மெக்கின்டையர் முன்வைக்கும் தனிநபர் நாடக அரங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் ஐயமில்லை. சாரத்தின் மகிமை. காந்தி மெக்கின்டையரின் சாரத்தின் மகிமை என்ற நாடகம் ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற நகைச்சுவை நாடக வகையைச் சேர்ந்ததாகும். ஆற்றல் மிகுந்த ஒரு நகைச்சுவை நடிகர் தொடர்ச்சியாக நகைச்சுவை நிகழ்ச்சிகளை உருவாக்கியும் பேசியும் நடித்தும் தொய்வு விழுந்து விடாமல் ரசிகர்களை சிரிப்பு வெள்ளத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு நாடக வடிவமாகும். கைதேர்ந்த நடிப்பும் லாவகமும் கருத்து செறிவும் துரிதகதியும் இத்தகைய தனிநபர் நகைச்சுவை நாடக வடிவகத்திற்கு முக்கிய அம்சங்களாகும். சாரத்தின் மகிமை நகைச்சுவை நாடகத்தின் காந்தி மெக்கின்டையரின் அழகிய சதுர கட்டம் கொண்ட சாரத்தோடு வெள்ளை பெனியனோடும் தோன்றி ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறார். இலங்கையிலும் ஆண்கள் சாதாரணமான
அணிகின்ற சாரத்தியை மையமாக வைத்து அவர் வெளிப்படுத்திய நகைச்சுவை நடிப்புகள் மிக சிறப்பாக இருந்தன. சாரத்தை லாவகமாக தோளு குறுக்காக அணிந்து ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் மார்க் ஆண்டனியின் பாத்திரத்தை அவர் நடித்து காட்டிய பாங்கு அவரது நடிப்பின் நேர்த்தியினை வெளிப்படுத்தியது. கடன் கேட்டு வரும் நபரிடமிருந்து தப்புவதற்காக வெங்காய மூட்டைகளுடன் சாரத்தை உயர்த்தி தலையை முற்றாக மூடி ஒரு மூட்டையாக மாறி ஒளிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்தை காந்தி மெக்கின்டயர் மிக அநாயசமாக செய்து காட்டினார். காலநிலை மாற்றங்களை விளக்குவதற்கு, குறிப்பாக வெயிலையும் குளிரையும் வெளிப்படுத்துவதற்கு சாரத்தை எவ்வாறு பாவிக்கலாம் என்று அவர் நடித்து காட்டிய போது சாரத்தின் பல்வேறு பயன்பாடுகளை எவ்வளவு நுணுக்கமாக அவதானித்திருக்கிறார் என்பது வெளிப்படவே செய்தது. உண்மையில் சாரத்தின் மகிமை நாடகம் ரசிகர்களின் மன இறுக்கத்தை தளர்த்தி ஒரு இதமான சூழலுக்கு இட்டுச் செல்ல உதவியது என்றே கூற வேண்டும். சாரத்தின் மகிமை நகைச்சுவை நாடகத்தின் பிரதி ஆக்கக்காரராக, நெறியாளராக, நடிகராக பல்வேறு தளங்களிலே காந்தி மெக்கின்டயர் தனது நடிப்பு ஆளுமையை வெளிப்படுத்தியிருந்தார். வாத்தியார். சிறிய இடைவேளையின் பின் வாத்தியார் என்ற தனிநபர் நாடக வித்தியாசமான வேறொரு உலகத்துக்கு நாடக கலைஞர்களை எடுத்துச் சென்றது. கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஜாழ் சென்ட் பேட்ரிக் கல்லூரி, மத்திய கல்லூரி ஆகிய பாடசாலைகளின் நான் பயின்ற போது நான் பெற்ற அனுபவங்களும், பிற்காலத்தில் நண்பர்களுடன் பழைய மாணவர் சங்க சந்திப்பின் போது குதூகலத்துடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களும் இந்த நாடகத்தின் தோட்டத்துக்கு மூலப்பொருட்களாக அமைந்தன என்று காந்தி மெக்கின்டயர் கூறியிருக்கின்றார். தமிழ் வாத்தியார் யாழ்ப்பாண கலாச்சாரத்தின் மிக முக்கிய குறியீடாக அமைகின்றார். வகுப்பறையில் கண்டிப்பை கடைப்பிடிப்பதிலும், மாணவர்களை நன்னெறி வளர்த்து எடுப்பதிலும், கல்வி போதிப்பதிலும் அந்தந்த காலத்து வாத்தியார்கள் கொண்டிருந்த அக்கறையும் ஈடுபாடும் இன்றைய கல்வியுலகில் நாம் காண முடியாதவையாகும். மற்றவர்களை நையாண்டு செய்யக்கூடிய ஆற்றலும் கூர்ந்த நுண்ணறிவும் கையில் பிரம்பும் வாத்தியாரின் ஆதிக்கத்தை வகுப்பில் நிலைநாட்ட உதவின. ஒரு மேசை, 4 கதிரைகள், கரும்பலகையில் காணப்படும் விபுலானந்த அடிகளின் படம், வெள்ளை வேட்டியும் வெள்ளை நேஷனலும் அணிந்து கையில் பிரம்போடு பளிச்சென்று தோண்டும் காந்தி மெக்கின்டயர் நாடக மண்டபத்தையே வகுப்பறையாக மாற்றி வரும் சாகசத்தை அன்றைய மேடையில் நிகழ்த்தி காட்டினார். மாணவர்களின் பெயர்களை வின்சென்ட், விக்டர், லாரன்ஸ், வல்லிபுரம், முருகையா என்று விழித்து வாத்தியார் நடத்துகின்ற பாடம் அறிவூட்டலுக்கு அப்பால் சமூக அமைப்புக்கு குறித்த விமர்சனமாகவும், சமூக ஊழல்கள், பொய்மைகள், பாரம்பரிய மதிப்பீடுகள் ஆகியவற்றை கேள்விக்கு இலக்காக்கும் தளமாக விரிந்து செல்வதை அன்று சுவைத்து மகிழ முடிந்தது. உமர் கயாமின் ஆங்கில கவிதையை கூறி அதனை அழகாக மொழிபெயர்த்த இடங்கள் மிக சுவையாக இருந்தன. சில இடங்களில் காந்தி மெக்கின்டயர் விவரித்த சம்பவங்கள் சாதாரண பாடசாலை வகுப்பறை மாணவர்களின் வீச்சை மீறிய சம்பவங்களாக இருந்தன என்பதையும் குறிப்பிட வேண்டும். சிந்தனையில் கிளர்ச்சி. பாரதியார், பட்டினத்தார், திருமூலர் ஆகியோரின் கருத்துக்களை சுவையாக நாடகத்திலே குழைத்து தந்த பாங்கு பாராட்டத்தக்கதாகும். சுவாமி விபுலானந்த அடிகளை பற்றிய விளக்க உரை சற்று நீண்டுவிட்டது போலவே தோன்றியது. சீதனத்துக்காக திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற அப்புக்காத்துமார் மேற்கொள்ளும் பாலியல் நடத்தைகள் குறித்தும் காந்தி மெக்கின்டயர் முன்வைக்கும் விமர்சனங்கள் யதார்த்தமானவையே ஆகும். கண்களை உறுத்தி மாணவர்களை விழிக்கும் போது, கையில் பிரம்போடும் வகுப்பறையில் அங்கும் இங்கும் உலாவித் திரியும் போதும் அந்த கால வாத்தியாரை காந்தி மெக்கின்டயர் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்.
இந்த இடத்திலும் தொய்வு ஏற்படாமல் 45 நிமிட நேரம் நாடக கலைஞர்களை தனது நேர்த்தியான நடிப்பாற்றலால் காந்தி மெக்கின்டயர் கட்டி போட்டிருந்தார் என்றால் அது மிகையாகாது. இந்த வாத்தியார் நாடகத்தின் உரையாடலை ஸ்ரீஸ்கந்தாஸ் பகவதாஸ் மிக நேர்த்தியாகவே எழுதியிருக்கிறார். வெறும் வகுப்பறை நாடகமாக அல்லாமல் சிரிப்பூட்டி சிந்தனையையும் கிளர்த்திய மிக சிறந்த நாடகமாக வாத்தியார் நாடகம் திகழ்ந்தது. நாடக முடிவில் பார்வையாளர்கள் பலரும் கருத்துக்களை வழங்கி காந்தி மெக்கின்டயரின் பல்வேறு சிறப்பு அம்சங்களை எடுத்து கூறினார்கள். தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா பிரபல நாடக நெறியாளரும் விவரண இயக்குனருமான தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா அவர்களும் அவ்வேளையில் சமூகம் அளித்து உரையாற்றி இருந்தார் என்பதும் நினைவில் தட்டுகிறது. ஏனட் மக்கரேயரின் நாடக வழிகாட்டல்கள் தனது நாடக ஈடுபாட்டிற்கு மிகுந்த உத்வேகம் தந்தன என குறிப்பிட்ட தர்மஸ்ரீ அவர்கள் ஜெர்மனிய நாடக ஆசிரியர் பேர்டோல்ட்ஸ் பிரெடிக்ட் ஹானுவட்டே கத்தாவா வெண்கட்டி வட்டம் என்று கூறுவார்கள் என்ற நாடகம் சிங்கள நாடக அரங்கில் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்திய நாடகமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்த பின்னர் தான் தமிழ் நாடகத்துறைக்குள் நான் நுழைந்தேன். இன்றைய தலைமுறையினர் மத்தியில் தமிழ் மொழியில் மகத்துவத்தை போதிப்பதற்கு இத்தகைய நாடகங்களே சிறந்தன என்று நான் கருதினேன். அவ்வளவுதான். ஆங்கில நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் தோன்றி நடித்திருந்தாலும் தமிழ் மொழியில் தமிழ் நாடகத்தில் நடிக்கும் போது நான் மிகுந்த ஆத்ம திருப்தி அடைகிறேன் என்று காந்தி மெக்கின்டயர் தனது நிறைவு உரையில் குறிப்பிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விறுவிறுப்போடு உற்சாகத்தோடும் தனியொரு நடிகராக நின்று இந்த 2 நாடகங்களையும் நடித்து காட்டிய காந்தி மெக்கின்டயரின் பணி தொடர வேண்டும். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாடுகள் தான் இத்தகைய நாடகத்தை உருவாக்குகின்றதோ என்று நான் சற்று சிந்தித்தேன். மாற்றங்கள்தான் வரலாறு என்பதையும் இன்றைய உலக மாற்றத்தையும் அரசியல் மாற்றங்களையும் இத்தகைய கலை வடிவங்கள் நாடகங்களின் மூலம் வேடிக்கையாகவும் நையாண்டியாகவும் நடித்து காண்பிப்பது பற்றியும் எம்மை சிந்திக்க தூண்டுகின்றது அல்லவா? நீண்ட ஆயுளுடன் இந்த முதுபெரும் கலைஞர் தனது நாடக பணியை தொடர புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் தமது பூரண ஒத்துழைப்பை நல்குதல் அவசியமாகும். நன்றி.